Hello students, welcome to Maximum KMR channel. 10th Max Chapter 3 Algebra Topic Matrix Example 3.56 kind of solution Consider the following information regarding the number of men and women workers in 3 factories. 3 factories men எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, விமெனில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரி 1, ஃபேக்டரி 2, ஃபேக்டரி 3. ஃபேக்டரி 1ல் 23 மென்ஸ் 18 உமன்ஸ், ஃபேக்டரி 2ல் 47 மென்ஸ் 36 விமென்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேக்டரி 3ல் 15 மென்ஸ் 16 விமென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டாவை கொடுத்துருக்க இந்த டேட்டாவை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். ப்ளஸ் வாட் டஸ் த என்ட்ரி இன் த செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய டேட்டா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது நம்மளை கேட்குறாங்க. நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எந்த ஃபார்மில் எழுதுவோம், ரோஸ் எழுதணும், அதுக்கப்புறமா காலமும் எழுதணும். சரிங்களா? இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3. இங்கே காலம் 1, காலம் 2, காலம் 3. லெஃப்டில் இருந்து ரைட்டில் எழுதுறது எல்லாமே ரோஸ். அப்போ ரோ 1, ரோ 2, ரோ 3. காலம்னா மேலேருந்து கீழே எழுதுறதுலாம் காலம். இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் இதுதான் ரோ. இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. காலம் நம்ம பார்த்தா என்ன, மேலேருந்து கீழே பார்க்குறது தான் காலம். இவ்வளோ தான் சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்க டேபிளர் ஃபார்மில் இருக்கிறத மேட்ரிக்ஸ்னு நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரோவில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோனா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரோ 23ம் 18ம், ரெண்டாவது ரோவில் 47ம் 36ம் இருக்குது. அதே மாதிரி மூணாவது ரோவில் 15ம் 16ம் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இதை தான் வந்து மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம். இது என்ன, ரோ 1, இது வந்து ரோ 2, இது வந்து ரோ 3. அதே மாதிரி காலம் பார்க்கும்போது இதுதான் C1 காலம் 1, இதுதான் காலம் 2. இவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்க, செகண்ட் ரோ ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலமில், ரெண்டாவது ரோ ஃபஸ்ட்டு காலம்னா என்ன, இந்த பார்ட்டு தான். இது ரெண்டாவது ரோ, ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலமை மட்டும் பாருங்கன்றாங்க. ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலமை பார்க்குறோம். ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது, 47. இந்த 47ன்றது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்குறான். 47ன்றது நம்பர் ஆஃப் மென், 47 பேர் வந்து மென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஃபேக்ட்ரியில், ரெண்டாவது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் என்ன எழுதணும், வாட் இஸ் த என்ட்ரி இந்த செகண்ட் ரோ அந்த ஃபஸ்ட் காலம் ரெப்ரசன்ட் சொல்கிறாங்க. இங்கே ஆன்சரில் த என்ட்ரி இன் த செகண்ட் ரோ, entry in the second row and first column. ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இந்த 47. இந்த 47 ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் மென் ஒர்க்கிங். எத்தனை மென்ஸ் வந்து ஃபேக்ட்ரி 2ல் ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் மென் ஒர்க்கிங் இன் ஃபேக்டரி 2. ஃபேக்டரி 2ல் எத்தனை மென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டேட்டா வந்து சொல்லிட்டு எழுதணும். ரைட். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.57. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ். அப்படி இருக்கப்போ அந்த மேட்ரிக்ஸோடைய பாசிபிளான ஆர்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நார்மலாக நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இன்ட்ரொடக்ஷன் டு மேட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிளியராக இன்டெப்த்தாக சொல்லியிருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். இங்கேயும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரோஸும் காலம்ஸும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 4, 8 இதை வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இதில் இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஃபர்ஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. காலம் நம்ம பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்த்தா இது ஒரு காலம், இது ஒரு காலம். இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தா 2 ரோஸ் இன்ட்டு 2 காலம்னு எழுதுவோம். இன்கேஸ் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 - 1 3 0 1 6 5 1 4 ஏதோ நம்பர்ஸ் இருக்குது. இதை வந்து ஆர்டர் ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3 ரோஸ் 3 காலம்ஸ். அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த 3x3ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா 9ன்னு மீன் பண்ணுது. 3 and 3 மல்டிப்ளை பண்ணால் 9. 2x2 என்ன அர்த்தம், 4ன்னு மீன் பண்ணுது. இந்த 4 இந்த 9ன்றது என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 4 வந்துருச்சு. 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸ்னால் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போனா 1 2 3 4 5 6 7 8 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க,
16ன்னு சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸுக்கு உள்ள 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதோடைய ஆர்டர் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இந்த 16 எலிமெண்ட்ஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம கேட்கும்போது நமக்கு ஆர்டர் எப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ ஆர்டர் எப்படின்னா, ஒன்று ஒரே ஒரு ரோவில் 16 எலிமெண்ட்ஸும் இருக்கலாம். இந்த ஒரு ரோ ஸ்ட்ரெயிட்டாக 16 எலிமெண்ட்ஸை கொடுத்தா அது ஒரே ஒரு ரோவில் இருக்கும். அந்த ஒரு ரோவில் 16 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போது ரோவில் 1 காலமாக நம்ம பார்க்கும்போது 16 எலிமெண்ட்ஸ், இந்த இடத்துல லைனாக 16 எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம்னா இப்படி நம்ம பார்த்தோம்னா ரோ, காலமாக பார்க்கும்போது 1 2 3 4 5 6 16 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ 1 into 16ன்றது ஒரு பாசிபிளான வே. ரெண்டாவது, இந்த 16 எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வருமோ நம்ம அதை எழுதிட்டோம்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? இந்த 16 எப்படிலாம் வரும்? 1 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 16 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, அண்ட் தென் 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 2 8ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 16 தான். வேறு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ். இப்போ நம்ம ஆன்சரில் என்ன கொடுக்கணும்? 16 எலிமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸில் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் பி ஹியர்? அப்போது ஆன்சரில் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஹேவிங் எத்தனை எலிமெண்ட்ஸு? 16 எலிமெண்ட்ஸ். வெறும் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு போட்டோம்னா எத்தனை எலிமெண்ட்ஸ்னு தெரியாதுங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 16 எலிமெண்ட்ஸுக்கு ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்? 1 into 16ஆக இருக்கலாம், இல்லை 16 into 1ஆக இருக்கலாம். 16 into 1 என்ன அர்த்தம்? நம்ம நம்பர்ஸை ரோவில் இப்போ 1லேருந்து 16 நம்பர் வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 இப்படியே எழுதிட்டு போனால் ஃபஸ்ட்டு ரோவில் 1, ரெண்டாவது ரோவில் 2, மூணாவது ரோவில் 3, நாலாவது ரோவில் 4 போடுவோம், அஞ்சாவது ரோவுக்கு 1 5 மட்டும் போடுவோம், ஆறாவது ரோவுக்கு 6 மட்டும் போடுவோம். 1 2 3 4 5 6 லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் என்ன பண்ணுவோம்? 16 எலிமெண்ட்ஸ் எழுதிட்டே போயிடுவோம். காலமில் பார்த்தா அந்த ஒரே ஒரு காலமில் மட்டும்தான் எல்லா நம்பரும் இருக்கும். அதுதான் இப்போ ரோ மட்டும் நமக்கு 16, காலமில் ஒரே ஒரு காலம். இப்போ 16 into 1ன்றது முடிஞ்சிச்சு. அடுத்ததாக 4 into 4னா என்ன? 4 into 4 இஸ் நத்திங் பட் இங்கே 3 ரோஸ் 3 காலம் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒரு ரோவை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த காலமை ஃபில் பண்ணிட்டோம்னா 4 ரோஸ் இருக்கும், 4 காலம் இருக்கும். 8 into 2 அப்படின்றது என்ன? இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே ரோஸ், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எல்லாமே காலம்ஸ். ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு காலம். 8 ரோ, 1 2 3 4 5 6 7 8 ரோஸ் இருக்கும். காலமில் 2 காலம் இருக்கும். அப்போ 8 into 2 மேட்ரிக்ஸ். 2 into 8 மேட்ரிக்ஸ் அதே மாதிரி 2 into 8னாலும் 16 தான். அதாவது ரோ மட்டும் 2 ரோ, காலம் நம்ம பார்க்கும்போது 8 நம்பர்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அதுதான் 2 into 8 மேட்ரிக்ஸ். ஸோ பாசிபிள் வே ஆஃப் மேக்கிங் 16 எலிமெண்ட்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்ன்னும் போது நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 5 possibilities is there, and the 5 possibilities தான் இந்த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 3.58. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a 3 into 3 மேட்ரிக்ஸ் whose எலிமெண்ட்ஸ், அவங்களுடைய எலிமெண்ட்ஸ் அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் எந்த ஃபார்மில் இருக்குன்னா AIJ is equal to I² into J² கொடுத்துருக்காங்க. இந்த AIJனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் ஐயும் ஜேவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எத்தனாவது ரோவில் எத்தனாவது காலமாக இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் இருக்குங்க. ஐக்கும் ஜேக்கும் வேல்யூ கொடுத்தா அதாங்க அந்த எலிமெண்ட்டோட வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அந்த 3 into 3 மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, 1 2 3 1 2 3 1 2 3ன்னு இருக்கும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நார்மலாகவே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதை 3 into 3 மேட்ரிக்ஸாக நம்ம எடுக்கணும். 3 into 3 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரோ 1 ரோ 2 இருக்கணும், ரோ 3 இருக்கணும். அதே மாதிரி காலமில் ஒரு காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம் இருக்கணும். இதுதான் ஒரு 3 into 3 மேட்ரிக்ஸ்க்கான ஃபார்ம். ரோ 1 காலம் 1 அப்போனா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னவாக இருக்கும்? ஏல ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஏ ஃபஸ்ட்டு ரோ செகண்டான காலம், ஏ ஃபஸ்ட்டு ரோ தேர்டான காலம். நெக்ஸ்ட் இங்கே வரும். இந்த இடத்துல ஏன்றது ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஏ செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஏ செகண்ட் ரோ தேர்ட் காலம். சிமிலர்லி இங்கே லாஸ்ட்டாக தேர்ட் ரோக்கு வந்துட்டோம். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், அண்ட் இது தேர்ட் ரோவில் தேர்டு காலமாக இருக்கும். இதுதான் 3 into 3.
row 1, row 2, row 3, column 1, column 2, column 3. ஸோ column 1, column 2, column 3, row 1, row 2, row 3ன்றது 3 into 3 மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த A11 வேல்யூ என்னன்றது இங்கே பார்க்கணும். A12 வேல்யூ என்ன, A13 என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். A21, A2, A23, A31, 32, 33 இது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி மேட்ரிக்ஸில் அந்த நம்பர்ஸை எழுதணும். நான் நார்மலாகவே இங்கே சொல்லிட்டேன் ஐயும் ஜேனும் என்னென்னா எந்த ரோவில் எந்த காலம் இருக்குது. இப்போ நமக்கு A11 தெரியும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இங்கே இந்த ஒன்றுன்றது ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஒன்றுன்றது ஜேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஐக்கு 1 கொடுக்கணும், ஜேக்கு 1 கொடுக்கணும். அடுத்ததாக இதை ஃபைண்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, A12 இருக்குது. A12 என்ன, இந்த 1ன்றது தான் ஐ, இந்த 2ன்றது தான் ஜே. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனரல் ஃபார்மாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏஐஜேன்றது எப்படி இருக்குன்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயருன்றாங்க. இப்போ ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஜே ஸ்கொயர்னா என்ன, இங்கே ஐன்றது 1, இந்த 1 ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு இங்கே ஜே என்ன, இந்த 1 ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 1. அதே மாதிரி இங்கே 1, 2 இருக்குங்களா, அவங்க ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, ஐயை ஸ்கொயர் பண்ணணும், ஐ அப்படின்றது 1 ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are 4, 4 1s are 4. அப்போ செகண்ட் எலிமெண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன, 4. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஏ, இந்த பார்ட்டை நீங்கள் இங்கே எழுதிக்கணும். த ஜெனரல் 3 into 3 ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். த ஜெனரல் 3 into 3 மேட்ரிக்ஸ், ஜென்ரலாக ஒரு 3 into 3 மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்றது, இல்லைன்னா நீங்கள் கன்சிடர்னு கூட எழுதிக்கலாம். ஏன்றது நம்ம என்னென்ன எடுக்கிறோம், ஏ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஏ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஏ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஏ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஏ செகண்ட் ரோ செகண்ட் காலம், ஏ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், ஏல தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஏல தேர்ட் ரோவில் செகண்ட் காலம், ஏல தேர்ட் ரோவில் தேர்ட் காலம். இதுதான் ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த A11, 12, 13 இது எல்லாமே என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன இருக்குது, A11 இருக்குது. A11 ஆல்ரெடி அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதையும் நீங்கள் வேணால் எழுதிக்கணும். கிவன் என்ன கொடுத்துட்டான், இந்த ஏஐஜேன்றது என்னென்னா ஐயை ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு ஜேவை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ A11 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ஐக்கு பதிலாக 1 போட்டு ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு இன்னொரு 1, ஜேக்கு பதிலாக 1 போட்டு ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் 1 into 1ன்றது 1 ஆகிடுச்சு. அடுத்ததாக A12 ஃபைண்ட் பண்ணணும். 12னா என்ன, 1 ஸ்கொயர், ஐக்கு 2 ஸ்கொயர். இப்போ 1 and 2 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 into 1ன்றது 4 ஆகிடுச்சு. இதுதான் இந்த பார்ட். அடுத்ததாக என்ன இருக்குது, A13 ஃபைண்ட் பண்ணுங்களா. அப்போ இங்கே 1 ஸ்கொயர் இன்ட்டு ஜேன்றது 3, இந்த 3 ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர்ன்றது 9, 9 into 1ன்னு 9 ஆகிடுச்சு. அடுத்தது A21க்கு வரும். A21 அப்படின்னும் போது 2 ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1, 4 into 1ன்றது 4 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் A21 முடிஞ்சிடுச்சு. 22 பாருங்கள். A22னா என்ன, ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் ஐ, இந்த ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், இன்ட்டு ஜேன்றது 2, அதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர்ன்றது 4, இன்னொரு 2 ஸ்கொயர்ன்றது 4, 4 4s are 16 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும், A22 ஃபைண்ட் பண்ணிட்டோம். A23 ஃபைண்ட் பண்ணுங்கள். A23ன்றது 2 ஸ்கொயர். இன்கேஸ் உங்களுக்கு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஸ்கொயர் கொடுத்தா என்ன பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ ஏ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோக்கு 2 வந்து ஸ்கொயர் பண்ணணும், 3ன்றது தான் ஜே ஸ்கொயர் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 9 4s are 36. நெக்ஸ்ட் A23 முடிஞ்சிடுச்சு. 3 கண்டுபிடிங்க. 3 என்ன, ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் 9 இன்ட்டு 1 ஸ்கொயர்னால் 1, 9 1s are 9 ஆகிடுச்சு. ஃபைனலி A33 ஃபைண்ட் பண்ணணும். 32ன்னும் போது என்ன, 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 9s are 36. அண்ட் ஃபைனல் ஒன் A33 என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். 3 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 3 9 இன்ட்டு 9 நமக்கு 81 வந்துருச்சு. அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் 3 into 3 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைனலி நம்ம என்ன ஆன்சர் எழுதணும், ரிக்வயர்டு 3 x 3 மேட்ரிக்ஸ். நமக்கு 3 x 3 என்ன மேட்ரிக்ஸ்னு கிடச்சிருச்சு. அதை தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம். ஏன்றது என்ன, ஃபஸ்ட்டு A11 எழுதணும். A11ன்றது என்ன வேல்யூ, 1. அடுத்ததாக A12ஓட வேல்யூ, A12ன்றது என்ன, 4, அந்த 4 எழுதுங்க. அடுத்ததாக A13 எழுதணும். A13ஓட வேல்யூ 9, 9 எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரோ A21க்கு 4 எழுதணும், 4. A22ஓட வேல்யூ 16. A23 இருக்குது. A23க்கு வேல்யூ 36 எழுதுங்க. அடுத்தது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு
A31ன்றது 9 அண்ட் A32ன்றது 36, ஃபைனலாக A33 இருக்குது, A33ன்றது 81. இதுதான் நமக்கு தேவையான ரிக்வயர்டு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.59 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABCD. ABCD வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரம் த ஈக்குவேஷன். இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் கொடுத்தா என்ன பண்ணணும், இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோடைய கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஈக்குவல். இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடியது இதுவும் ஈக்குவல். ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டும் ஈக்குவல். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டும் இந்த ஜீரோவும் ஈக்குவல். அதே மாதிரி செகண்ட் ரோவில் செகண்டாக இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டும் செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய இந்த டூவும் ஈக்குவல். இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதிலேருந்து என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி ABCDயோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஈக்குவல்னு. அப்போ A - Bயோடைய வேல்யூ 1, A - B = 1. இது ஒன்று தெரிஞ்சிடுச்சு. இந்த A - Bயோட வேல்யூ 1, 2A + Cயோட வேல்யூ 5. 2A + C அப்படின்றது 5. ரெண்டாவது 2A - B, 2A - B இந்த இருக்குது. 2A - B இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. அடுத்ததான் 3C + D, 3C + D இங்கே இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல 2 இருக்குது. ஏன்னா எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அல்ஜிப்ராவில் நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, ரிடக்ஷன் மெத்தட், அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு A இருக்குது, ஒரு B இருக்குது, C இருக்குது, D இருக்குது, 4 வேரியபிள்ஸ் இருக்குது. 4 வேரியபிள்ஸில் ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா வேரியபிள்ஸும் ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து எதனா நம்ம வந்து மைனஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் ஏவும் பியும் இருக்குது, ஈக்குவேஷன்லேயும் இங்கேயும் வந்து AB இருக்குது. ஈக்குவேஷன் 3ல் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு -B இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஈக்குவேஷன் 3யை மைனஸ் பண்ணுங்கள். A - B = 1. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 3 என்ன, 2A - B, 2A - B இதோடைய வேல்யூ 0. நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது எல்லா சைன்ஸும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். இந்த +B இந்த -B கேன்சல் ஆகிடும். இது ஒரு -2A, இது ஒரு A, -A ஆகிடுச்சு. இங்கே 1 - 0ன்றது 1. ஏவோட வேல்யூ -Aவோட வேல்யூ 1னா ஏவோட வேல்யூ என்ன, -1. ஏவோட வேல்யூ -1ன்னு தெரிஞ்சிடுச்சுப்பா. இதை ஏதாவது ஒரே ஒரு டேர்ம் இருக்கா மாதிரி இங்கே A இருக்குது, B இருக்குது, ஏவோட வேல்யூ கொடுத்தா பியோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டிடியூட் A = -1 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் என்ன பண்ணுறோம், ஏவோட வேல்யூ -1ன்னு கொடுக்குறோம். -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு B இருக்குது, = 1 ஆகிடுச்சு. -B = இந்த 1 இங்கே இருக்கும், இந்த 1 இந்த சைடு போகும்போது +1 மாறிடும். -Bயோடைய வேல்யூ 2. இப்போ பியோட வேல்யூ என்னென்னா இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனோம்னா பியோடைய வேல்யூவும் கிடச்சிருச்சு. B = -2. அடுத்தது AB தெரியும், C and Dயும் ஃபைண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ கொடுத்தா சியோட வேல்யூ வந்துடும். ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் A = ஏவோட வேல்யூ நம்மளுக்கு -1 தெரியுங்களா. இந்த -1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் என்ன பண்ணுறோம், ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்னா சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2 × ஏவோட வேல்யூ -1 + C = 5. 2 × -1 என்ன ஆகும், -2. இந்த -2 அந்த சைடு கொண்டு போங்க, +2 ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 5 + 2 மாறிடும். சியோட வேல்யூ நமக்கு 7. சியும் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் லாஸ்ட் ஒன் என்னென்னா D மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். D எங்கே இருக்குது ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த இடத்துல சியோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் D கிடச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் C = 7 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4ல் சியோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். 3 × சியோடைய வேல்யூ 7 ப்ளஸ் ஒரு D இருக்குது, = 2. 3 7s are 21. D = 2. இந்த 21 அந்த சைடு போகும்போது -21 ஆகிடும். டியோட வேல்யூ 2லேருந்து 21 மைனஸ் பண்ணுறோம், என்ன ஆகும் 19. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ டியோட வேல்யூ -19. அவங்க என்னென்ன ஃபைன் பண்ண சொன்னாங்க, வேல்யூ ஆஃப் A, வேல்யூ ஆஃப் B, வேல்யூ ஆஃப் C, வேல்யூ ஆஃப் D எல்லாத்தையும் ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.